என்எல்சில இருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தவறியவர்கள் அப்ரண்டிஸ் தேர்ச்சி பெற ஒரு வரிய வாய்ப்பை என்எல்சி அறிவிப்பு. இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் தொழிற்பழகுனர் சட்டம் 1961 விதிகளுக்குட்பட்டு கீழ்கண்ட பிரிவுகளில் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃப்ரெஷர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2023-24க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிட்டர் ஃப்ரெஷர், எலக்ட்ரீஷியன் ஃப்ரெஷர், வெல்டர் ஃப்ரெஷர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பேத்தாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், ரேடியாலஜி உட்பட்ட பல பிரிவுகளுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மொத்தமாக 85 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. பயிற்சி கால அளவு அதிகபட்சமாக 15 மாதங்களும், குறைந்தபட்சமாக 15 மாதங்களும், அதிகபட்சமாக 24 மாதங்களும் கொடுத்திருக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் முதல் ஆண்டு 8766, 2ஆம் ஆண்டு 10,019 ரூபாயும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021, 22, 23ஆம் வருடங்களில் 10th அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பா 12ஆம் தேர்வில் தவறியவர்கள் 2021-2022 வருடத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 1, 2, 3 பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி தேர்வு முறை குறித்து விண்ணப்பதாரர்களுடன் கடித போக்குவரத்து எதுவும் நடைபெறாது. அதே மாதிரி பயிற்சி தேர்வு குறித்தான தகவல்களுக்கு விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தொடர்ந்து www.nicnlcindia.in இணையதளத்தை பார்க்க தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். என்எல்சியில் பயிற்சி முடிந்த பின் நிரந்தர வேலைவாய்ப்பிற்கான உத்தரவாதம் ஏதும் இல்லை என அறிவிக்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பிற தகவல்களுக்கு www.nlcindia.in என்ற இணையதளத்தை காண வேண்டும். அது மட்டுமில்லாமல் என்எல்சிக்கு வீடு மற்றும் நிலம் வழங்கியவர்களுடைய கவனத்திற்கு 1977ஆம் ஆண்டிற்கு பின்னர் என்எல்சிஐஎல்க்கு நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்களுடைய தகுதியுள்ள நபர்களுக்கு மேற்கண்ட பயிற்சிகளின் தனி இடஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் தொழிற்பயிற்சி பெற விளைவோர் நோட்டீஸ் மற்றும் கல்வி சான்றிதழ்களின் நகல்களுடன் ஆன்லைன் விண்ணப்பத்தின் நகலையும் இணைத்து 15/6/2023 மாலை 5 மணிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிச்சிருக்கிறாங்க.